வணக்கம் நேர்களே, நான் உங்கள் சாரா ஃப்ரம் சாரா சாரோ. வெல்கம் பேக் டு அவர் சேனல். நடப்பது எல்லாம் நன்மைக்கு, நன்மையாக நடந்த எல்லாவற்றிற்கும் நாம் பிரபஞ்சத்துக்கு நன்றி சொல்லிக்கலாம். ஸோ இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன டாபிக் பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, இப்போது உங்களுடைய காதல் வாழ்க்கை, ரிலேஷன்ஷிப் லைஃப் எப்படி இருக்குது அப்படின்றத நம்ம ஜஸ்ட் ஒரு ஜென்ரல் ரீடிங்காக பார்க்கலாம். இது மேஷம் டு மீனம் வரையிலான ஒரு ராசிக்குமே இந்த ரீடிங்கை நம்ம பார்த்துட்டு வரோம். சரிங்களா? ஒரு ராசிக்கும் இப்போது இருக்கக்கூடிய சுச்சுவேஷனில் உங்களுடைய காதல் வாழ்க்கை எப்படி இருக்குது, ஸோ அதிலிருந்து வரக்கூடிய கைடன்ஸ் என்ன அண்ட் உங்களுடைய சொல்யூஷன்ஸ் என்ன அப்படின்றத பற்றி தான் இந்த ஒரு டாரோ ரீடிங்கில் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இது ஒரு ஜென்ரலான ஒரு ரீடிங் அண்ட் உங்களுடைய ராசிக்கான ஒரு ரீடிங்காக நீங்கள் இதை எடுத்துக்கோங்க. அண்ட் இந்த மாதிரியான ஒரு ப்ரைவேட் ரீடிங் வேணும், பர்சனலாக உங்களுக்கு ஒரு கைடன்ஸ் வேணும் ரிலேஷன் சம்மந்தமாக அப்படின்னா டிஸ்பிளே தெரிகிற வாட்ஸ்அப் நம்பருக்கு எனக்கு நீங்கள் வாட்ஸ்அப் பண்ணுங்கள். ஓகே, அதே மாதிரி ரிலேஷன்ஷிப் சம்மந்தமான ஹீலிங் உங்களுக்கு வேணும்னாலும் நீங்கள் எனக்கு தாராளமாக வாட்ஸ்அப் நம்பருக்கு மெசேஜ் பண்ணி உங்களுக்கு தேவையான சர்வீஸை எடுத்துக்கோங்க. அண்ட் இந்த ரீடிங்கை பார்த்துட்டு நீங்கள் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் அண்ட் உங்களுடைய ஃபீட்பேக்கை கண்டிப்பாக கமெண்ட் செக்ஷனில் நீங்கள் பதிவிடுங்க. ஓகே, ஸோ ரிஷப ராசி உங்களுக்கான இப்போது இருக்கக்கூடிய லவ் ரீடிங், அதாவது லவ் சிச்சுவேஷன் என்ன அப்படின்றத பார்க்கலாம். ஸோ உங்களுடைய காதல் ரிலேஷன்ஷிப் லைஃப் இப்போ எப்படி போயிட்டுருக்கு, ஸோ நீங்கள் இதில் என்ன தெரிஞ்சுக்க வேண்டியிருக்கு அப்படின்றத நம்ம பார்க்கலாம். ஸோ ரிஷபம் careless. We have careless, we have hustling, we have no facts. Okay. ஸோ உங்கள் ரிலேஷன்ஷிப்பில் இப்போது யாரோ ஒருவர் ரொம்ப கேர்லெஸ்ஸாக கொண்டு போயிட்டுருக்க மாதிரி இருக்குது. இது ரிலேஷன்ஷிப் பற்றி ரொம்ப கேர் எடுத்துக்கிற மாதிரி தெரியல. ஸோ இட்ஸ் ஏதோ ஒரு விஷயத்தில் ஃபோக்கஸ் போயிட்டுருக்கு. ஓகே, ஸோ நீங்களோ இல்லை உங்கள் பார்ட்னருக்கோ யாரோ ஒருத்தருக்கு இந்த ரிலேஷன்ஷிப் மேலே அந்த அளவுக்கு ஒரு கேர் இல்லை. ஏன்னா பிகாஸ் அவங்களுக்கோ இல்லை உங்களுக்கோ அவங்களோட ஃபினான்ஷியல் நீடை சாட்டிஸ்ஃபை பண்ணவும் வேறு ஏதாவது ஒரு பர்சனல் நீட்ஸை சாட்டிஸ்ஃபை பண்ணுறதுக்கோ ஓடிக்கிட்டு இருக்க மாதிரி இருக்குது. ஸோ அந்த ஒரு ரேஸில் ஓடிக்கிட்டு இருக்க மாதிரி இருக்குங்க. அதனால் இப்போ இந்த ரிலேஷன்ஷிப் பற்றின ஒரு கேர் இல்லை அப்படின்ற மாதிரி தான் இருக்குது. ஓகே, இதுக்கு ஒரு முக்கியமான ரீசன் நீங்களோ இல்லை அவங்களோ சொன்ன பொய்களாக இருக்கலாம். ஸோ மேபி நிறைய பொய்கள் இதில் சம்மந்தப்பட்டிருக்கு. ஓகே, ஸோ நிறைய விஷயம் உண்மையாக இல்லை, நிறைய விஷயம் பொய்யாக இருக்குது அண்ட் நிறைய பொய்கள் சொல்லியிருக்கிறாங்க. இல்லை நீங்கள் சொன்னதன் விளைவு இந்த மாதிரியான ஒரு கேர்லெஸ் மோடுக்கு போயிருக்கிறாங்க. ஆர் அவங்க இதில் கேர் இல்லாததுனால ஸோ கேர் இருக்கிற மாதிரியாக கூட உங்கள்கிட்ட ஒரு பொய் சொல்லியிருக்கலாம். பட் ரியாலிட்டியில் பார்க்கும்போது ஸோ வேறு விஷயங்களில் தான் ஓடிக்கிட்டு இருக்க மாதிரி இருக்குது, ஃபோக்கஸ் பண்ணிக்கிட்டு இருக்க மாதிரி இருக்குது. ஓகே, ஸோ ஒரு ஒளிவு மறைவான ஒரு வாழ்க்கை மாதிரி தான் இருக்குது இந்த ரிலேஷன்ஷிப்பே. இந்த ரிலேஷன்ஷிப்பில் நிறையா ஒரு ஹைட் அண்ட் சீக் கேம் ப்ளே ஆகிட்டுருக்கு. அண்ட் இது வெளிப்படையான ஒரு ரிலேஷன்ஷிப்பாக இல்லை, இது ஒரு மறைமுகமான ஒரு ரிலேஷன்ஷிப்பாக தான் இருக்குது. ஓகே, ஸோ தட்ஸ் வை அதனாலையும் இதில் பெரிய அளவில் ஒரு கேர் எடுத்துக்காத ஒரு சூழல் போயிட்டுருக்கு. ஸோ இதை நீங்கள் பார்க்குறவங்க இதை நீங்களாக இதை பண்ணுறீங்களா இல்லை அவங்க பண்ணுறாங்களான்றதை நீங்கள் அதுக்கேற்ற மாதிரி கனெக்ட் பண்ணிக்கோங்க. பட் இருக்கிற ஒரு இப்போ கோத்ரூ பண்ணிக்கிட்டு இருக்க ஒரு விஷயங்கள் தான் இங்கே வருது. ஓகே, ஓகே, மூவிங் ஆன் காட் கேஸ். இந்த விஷயம் அதாவது சீக்ரெட்டாக மெயின்டைன் ஆன விஷயம் இப்போ வெளியே தெரிய வந்திருக்கு. அதனால் சில பிரச்சனைகளை ஃபேஸ் பண்ண வேண்டி இருக்குமோ அப்படின்னு சொல்லிட்டு
மூவ் ஆன் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க நீங்களும் உங்கள் பார்ட்னரும். ஓகே, இந்த ரிலேஷன்ஷிப் பற்றி உங்களை சார்ந்தவங்களுக்கு தெரிய வந்திருக்கும், அவர் வெளியே இருக்கவங்களுக்கு வந்து இல்லை தெரிய வர போகுதோ அப்படின்னு சொல்லிட்டு அதனால ஏற்படக்கூடிய பிரச்சனையை ஃபேஸ் பண்ணுறதுக்கான ஒரு இன்ட்ரெஸ்ட் இப்போ இல்லை, அதற்கு ஃபேஸ் பண்ணுறதுக்கு ரெடி இல்லை. ஸோ அதனால் இதனால் ஏற்படக்கூடிய வாழ்க்கையில் ஏற்படக்கூடிய நெகட்டிவிட்டி இல்லை நெகட்டிவான ஒரு கிரிட்டிசைசம், ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் வந்து இப்போ எனக்கு வரக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ப்ரொடெக்ட் பண்ணுற மாதிரியான ஒரு விஷயம் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க. அண்ட் இதிலிருந்து மூவ் ஆன் ஆகியிருக்காங்க. ஓகே, ஸோ ஓகே, இது வரைக்கும் நடந்ததுக்கெல்லாம் நன்றி. நெக்ஸ்ட் அடுத்து நம்மளோட லைஃப்பை பற்றி நம்ம பார்க்கலாம். லைஃப்பை வந்து டெவலப் பண்ணுறதுக்கான ஒரு ப்ராசஸை பண்ணலாம் அப்படின்ற மாதிரி தான் இதில் மூவ் ஆன் ஆயிருக்க மாதிரி தெரியுது, நீங்களோ இல்லை உங்கள் பார்ட்னரோ. ஓகே, ஸோ என்ன தான் மூவ் ஆன் பண்ணாலும் அங்கே ஒரு விஷயம், ஒரு செக்ஷுவலி நீங்கள் கனெக்ட் ஆகிருந்தீங்கன்னா ஸோ அந்த ஒரு விஷயம்தான் வந்து உங்களை வந்து ஹோல்ட் பேக் பண்ணுது. ஈவன் அது ஒரு டிசீஸ் மாதிரி கூட உங்கள் 2 பேருக்கும் இருக்கலாம், ஒரு நோய் மாதிரி கூட அது உங்கள் 2 பேருக்கும் இருக்கும். ஓகே, என்னதான் நீங்கள் மூவ் ஆன் பண்ணணும்னு நினச்சாலுமே பட் இந்த ஒரு விஷயம் முன்ன வந்து நிறுத்துது. ஸோ அதனால நீங்கள் வந்து பாதிப்பிற்குள்ளாகிறீங்க 2 சைடுமே. ஸோ அந்த ஒரு விஷயத்தை வந்து ஓவர் கம் பண்ண முடியாமல் கொஞ்சம் ஸ்ட்ரகிளிங் இருக்க தான் செய்யுது. ஆனாலும் இதில் ஒரு கேர் இல்லை, ரிலேஷன்ஷிப் சார்ந்து ஒரு கேர் கிடையாது, அது ரொம்ப கேர்லெஸ்ஸாக ஹேண்டில் பண்ணிகிட்டு இருக்க மாதிரி இருக்குது. பார்க்கலாம், அது என்ன ஆனாலும் என்ன ஆகுதோ பார்க்கலாம். பட் எனக்கு வந்து இப்போதைக்கு இதில் இன்ட்ரெஸ்ட் கிடையாது. என்னுடைய இந்த வே ஆஃப் தாட் இல்லை என்னுடைய ஒரு கோல் வந்து என்னோடய மணி, அதாவது ஃபினான்ஷியல், என்னோடய கரியர் க்ரோத் ஆர் பர்சனல் க்ரோத், இந்த மாதிரியான விஷயங்களில் தான் நான் ஈடுபட்டுக்கிட்டு இருக்கேன். இந்த ரிலேஷன்ஷிப்லேருந்து நான் கொஞ்சம் கொஞ்சமாக மூவ் ஆன் ஆகிட்டுருக்கேன். இப்போதைக்கு எனக்கு இதில் இன்ட்ரெஸ்ட் கிடையாது. மற்ற வெளி சைட்லேருந்து வர கிரிட்டிசைசம் அண்ட் நெகட்டிவிட்டி, இந்த விஷயத்தெல்லாம் என்னால் ஃபேஸ் பண்ணுறதுக்கு நான் பர்சனலி கெப்பாசிட்டி எனக்கு இப்போ இல்லை, நான் அதற்கு ரெடி கிடையாது அப்படின்ற மாதிரியான ஒரு விஷயம் இங்கே இந்த ரிலேஷன்ஷிப்பில் போயிட்டு. ஓகே, ஸோ அது நீங்களா இல்லை உங்கள் பர்சனா அப்படின்றது கண்டிப்பாக ஆஃப்கோர்ஸ் உங்கள் பார்க்குறவங்களால கனெக்ட் பண்ணிக்க முடியும். ஓகே, ஸோ லெட்ஸ் see with some tarot cards. The Hierophant. இதில் கண்டிப்பாக கம்யூனிட்டி ஃபேக்டர்ஸ், ரிலீஜியஸ் ஃபேக்டர்ஸ், இல்லை லைஃப் ஸ்டைல் ஃபேக்டர்ஸ் இருக்குது. ஸோ நீங்களும் அவங்களும் வேறு வேறு கம்யூனிட்டிலேருந்து, வேறு வேறு ரிலீஜியஸ்லேருந்து, வேறு வேறு லைஃப் ஸ்டைல்லேருந்து வந்திருப்பீங்க. ஸோ இது வந்து ஒரு பிக் டிரான்ஸ்ஃபர்மேஷனாக இருக்கும். இந்த ரிலேஷன்ஷிப் வந்து நீங்கள் மூவ் ஆன் பண்ணிங்கன்னா, இந்த ரிலேஷன்ஷிப்பை நீங்கள் வந்து அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போகும்போது 2 சைடுமே ஒரு மிகப்பெரிய ஒரு அன்எக்ஸ்பெக்டடான ஒரு டிரான்ஸ்ஃபர்மேஷனாக இருக்கும், ஒரு டிசாஸ்டராக இருக்கும் நிறைய பேருக்கு. அதை வந்து ஒரு பிரளயமே வெடிக்கும் அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா பிகாஸ் 2 பேருடைய லைஃப் ஸ்டைல், 2 பேருடைய அந்த இதுவும் வேறு வேறையாக இருக்கு. ஓகே, ஈவன் நீங்கள் மேரேஜ் ரிலேஷன்ஷிப்பில் இருந்து நீங்கள் பார்த்துட்டு இருந்தால் கூட நீங்கள் வந்த ரூட் வேறு, உங்கள் பார்ட்னர் வந்த ரூட் வேறு. ஸோ அதுவுமே இந்த ஒரு டிஸ்ட்ராக்ஷன், இந்த ஒரு பிளவுக்கு வந்து காரணமாக இருக்குது. ஓகே, பட் இதில் யாராவது வந்து இந்த ப்ராப்ளத்தை ஃபிக்ஸ் பண்ணுறதுக்கு எஃபர்ட் போட்டாங்கன்னா கண்டிப்பாக இந்த ரிலேஷன்ஷிப் ஒரு நல்ல நிலைமைக்கு போகும், இதில் நன்மைகளும் நடக்கும். ஆனால் இதில் யார் வந்து ரெடி ஆகிறா அப்படின்றதும் ஒரு பிரச்சனையாக இருக்கீங்க. ஸோ அதை யார் செய்கிறது, நீ செய்யணுமா இல்லை நான் செய்யணுமா அப்படின்றதும் ஒரு பிரச்சனை தான். நீயா நானான்ற போட்டி கூட இருக்கலாம். ஓகே, ஸோ ரிஷபம், அண்ட் என்னன்னா இதனுடைய எஃபர்ட் போட்டால், இந்த ரிலேஷன்ஷிப்காக எஃபர்ட் போட்டால், கஷ்டப்பட்டால் இது எவ்வளோ நாளில் இது வந்து நம்மளுக்கு பெனிஃபிட் கொடுக்கும்,
இதனோட அவுட்கம் எவ்வளோ நாள் ஆகும், எவ்வளோ வருஷங்கள் ஆகும், இல்லை எவ்வளோ வருஷங்களாக நான் இதுக்காக எஃபர்ட் போடுறது, ஸ்டில் எனக்கு இன்னும் ஒரு நல்ல ஒரு ஹோப் கொடுக்கக்கூடிய எந்த ஒரு விஷயமும் நடக்கலை. ஈவன் என்னுடைய பார்ட்னர் சைட்லேருந்து கூட அது நடக்கலை. எல்லாமே வந்து இருக்க இருக்க டிஃப்ரென்ஷியேட் நிறைய தான் ஆயிட்டுருக்கு. எல்லாமே டிஃப்ரெண்ட்டாக போயிட்டுருக்கு. எங்களுக்குள்ளே இருக்கிற அந்த அந்த வே ஆஃப் தாட்ஸில் ஏதோ ஒரு விஷயம் கைண்ட் ஆஃப் த டிஃப்ரென்ஸ் இன்னும் அதிகமாக தான் இருக்குது அப்படின்ற மாதிரியான ஒரு விஷயத்தில் தான் இப்போ நீங்கள் இருக்கிறீங்க. ஓகே, ஸோ அப்படியான ஒரு சுச்சுவேஷனில் தான் இப்போது நீங்கள் மாட்டிக்கிட்டு நிற்கிறீங்கன்னு சொல்லலாம். ஸோ கண்டிப்பாக இதில் 2 பேருக்கு ஏதோ ஒருத்தருக்கு மிகப்பெரிய ஒரு மன வருத்தம்னு சொல்ல முடியாது. இந்த ரிலேஷன்ஷிப்னால ஒரு டிப்ரெஷனே ஏற்பட்டிருக்கு. இதுக்கு தொடர்ந்து முயற்சி பண்ணி எஃபோர்ட் போட்டு கடைசியில் ஒரு டிப்ரெஷன் மோடுக்கே கொண்டு போய் உங்களை விட்டுருக்கு, உங்களையோ இல்லை உங்கள் பார்ட்னரையோ விட்டுருக்கு அப்படின்றத இங்கே தெளிவாக வந்து பார்க்க முடியுது. என்னடா இது வாழ்க்கை, நம்ம இது இது லைஃப் என்ன இப்படி இருக்குது, இந்த ரிலேஷன்ஷிப் என்ன நம்மளை வந்து வாழ விடாமல் பண்ணுது, சாகவும் விடல வாழவும் இல்லை. லைக் இந்த ஒரு வார்த்தையை கூட நீங்கள் அடிக்கடிக்கு நினச்சி பார்ப்பீங்க. அந்த மாதிரியான ஒரு மனநிலைக்கு உங்களை வந்து தள்ளி இருக்கு அப்படின்ற மாதிரி காட்டுது. ஓகே, பட் ஓகே, நீங்கள் வந்து என்னதான் இருந்தாலும் நீங்கள் கடவுளை நம்புறீங்க, யூனிவர்ஸை நம்புறீங்க, பாசிட்டிவ் இருக்குது, மேனிஃபெஸ்டேஷனை நம்புறீங்க. ஓகே, பாசிட்டிவ் மேலேயும் உங்களுக்கு நம்பிக்கை இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக உங்களுடைய அந்த பாசிட்டிவ் தாட்ஸ், உங்களுடைய கடவுள் நம்பிக்கை, ப்ரேயர், மேனிஃபெஸ்டேஷன் இதெல்லாம் கண்டிப்பாக உங்களுடைய பர்சனை உங்கள்கிட்ட திருப்பி கொண்டு வந்து நிறுத்தும் அப்படின்னு இருக்குது. ஸோ இதை நீங்கள் ஒரே வீட்டில் வாழ்ந்துட்டு இருந்தாலும் சரி, உங்கள் பர்சனை அதே நீங்கள் எதிர்பார்த்த அதே எமோஷ்னல் ஃபீலிங்ஸோட உங்கள் பர்சனை உங்கள்கிட்ட எடுத்துகிட்டு வந்து கொண்டு வந்து நிறுத்தும். ஸோ நீங்கள் இப்போது வந்து உங்களுக்கு இந்த ரிலேஷன்ஷிப்பை மாற்றிக்கிறதுக்காக, நீங்கள் உங்களுக்கு ஏற்ற மாதிரி மாற்றிக்கிறதுக்காக, உங்கள் பர்சனை ஏற்ற மாதிரி ஒரு எமோஷ்னல் சப்போர்ட் கொடுக்குற பர்சனை மாற்றுறதுக்காக நீங்கள் சம் கைண்ட் ஆஃப் மேனிஃபெஸ்டேஷன்ஸ், ப்ரேயர்ஸ், ஹீலிங் ப்ராசஸ் தாராளமாக செய்யலாம் இந்த நிமிடத்தில். ஓகே, இந்த சுச்சுவேஷனில் இது நீங்கள் செய்யும் போது கண்டிப்பாக உங்களுடைய பர்சன் உங்களுக்கு பிடிச்ச மாதிரியே தேடி வர்றதுக்கும், அவங்களுடைய ஃபீலிங்ஸை, உங்கள் மேலே இருக்கிற அவங்களுடைய ஃபீலிங்ஸ் அண்ட் தாட்ஸை கம்ப்ளீட்டாக ஃபுல்ஃபில்லாக எக்ஸ்போஸ் பண்ணுறதுக்கும், உங்களை சந்தோஷப்படுறதுக்கும், நீங்கள் எந்த அளவுக்கு இதில் காயப்பட்டிருக்கீங்களோ, எந்த அளவுக்கு இதில் வந்து இந்த ரிலேஷன்ஷிப்பால் உங்கள் பர்சனால் டிப்ரெஷனுக்கு போயிருக்கீங்களோ, ஸோ அதெல்லாம் சரி செய்யக்கூடிய விதத்தில் உங்கள் பர்சன் வந்து வருவாங்க. ஸோ அதற்கான ஒரு ப்ராசஸை வந்து யூனிவர்ஸ் ஸ்டார்ட் பண்ணும். அதற்கான ஒரு சாத்தியக்கூறுகள், பொட்டென்ஷியலை இந்த யூனிவர்ஸ் கண்டிப்பாக ஏற்படுத்தி கொடுக்கும் அப்படின்ற மாதிரியான ஒரு ரீடிங் உங்களுக்கு வந்து வருது ஃபார் ரிஷபம். ஓகே, ஸோ ரிஷபம் உங்களுக்கான உங்கள் லவ் ஆர் ரிலேஷன்ஷிப்கான ரீடிங் வந்து நம்ம பார்த்தோம். ஸோ நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் உங்களுடைய ஃபீட்பேக்கை கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.